ராஜா எல்லாம் மேக்கிங் தெரியுதா? எல்லாம் தெரியுதா ப்ரோ? அவன் மைக்கு தெரியுதா இல்லையோ? எல்லாம் என்னப்பா அப்ப நீ மாலையை போடக்கூடாது. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்பாக விரிவாக செய்தியாளர்களை சந்தித்தது மழை வெள்ளத்தின் போது மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இங்கே சந்தித்தேன். அப்போ ஆத்தூர் பாலமும் ஏரல் பாலமும் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். நான் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பாலம் சரி செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது சரி செய்யப்படலை. அதனால் இனிமேல் திருச்செந்தூருக்கு மழை வெள்ளம் காலத்தில் போகணுன்னா சுற்றி தான் போகணும். இதை நம்ம உறக்க சொல்கிறோம். அதனால் இந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தீவிரமாக போட்டி நடத்திட்டுருக்காரு. அதுக்கு பதிலாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை முன்னெடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டில் ஒரு நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களுக்கு தமிழக மக்களும் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. 2026 எங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாராளுமன்றம் 25ஆம் தேதி கூடுகிறது. முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், கத்தி பேசுங்க, கடுமையாக பேசுங்க, மென்மையாக பேசிடாதுங்க. ஆக நீங்கள் பேச மட்டும்தான் முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியிலிருந்து சென்றிருந்தால் உங்களுக்கு செயலாற்ற முடியும். ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணியிலிருந்து போகிறவங்க கத்தி 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 பேச தான் முடியும். அதனால தான் நாம் தமிழக மக்கள் 2026 யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும். செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால், மருத்துவமனைக்குள்ள கத்திக்குத்து, பள்ளிகளுக்குள்ள கத்திக்குத்து, வழக்காடு மன்றங்களின் வளாகத்திற்குள் கத்திக்குத்து, எங்கே தான் கத்திக்குத்து இல்லை என்று நாம் தேட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதில் மரியாதைக்குரிய அண்ணன் RS பாரதி போன்றவர்கள் சொல்லும்பொழுது அங்கங்கே நடக்கிறதெல்லாம் நாம் சட்ட ஒழுங்கில் சேர்க்க முடியாத. அப்புறம் எதை தான் சட்ட ஒழுங்கில் சேர்ப்பீங்க நீங்கள்? அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நடக்கிறது, தனிப்பட்ட விரோதம். இதை செய்வதற்கு யாருக்கு ஏன் துணிச்சல் வருகிறது? திமுக ஆட்சியில் ரவுடிங்க நம்ம எதாவது செஞ்சாலும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விடுங்க. பக்கத்து மாவட்டம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையுண்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இது என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் என்கொயரியா? இந்த இடத்துல கொலை பண்ணால் இங்கே தான் ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது? கலைஞர் 100 அப்படின்னு சொல்லி வினாடி வினா நடத்தி திராவிட கருத்துக்களை இளைஞர்களிடம் பதித்து மாவட்டமாக சிலை வைக்கிறார்கள் என்று இப்பொழுதுதான் செய்தி பார்த்தேன். ஆனால் மாவட்டத்தில் விவசாயிகள் தானிய கிடங்குகள் இல்லாமல் அவர்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே சிலை வைப்பதற்கு பதிலாக மழை வரும்பொழுது எல்லோரையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். அதாவது கலைஞர் லைஃப் கொடுத்தார், அதனால் இன்றைக்கி லைவாக இருக்கிறார். நீங்கள் லை சொல்லாதுங்க, பொய் சொல்லாதுங்க. இன்னும் எவ்வளவோ பேர் தமிழகத்திற்காக போராடி இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பெயரை வச்சுட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் தமிழ்நாடு மக்களின் பெயரை கெடுக்காதீர்கள் என்று சொல்லி தமிழக மக்கள் மீது அக்கறையாக இருங்கள் என்று எனது நோக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். நன்றிப்பா. அதானி மேலே நிறைய கரப்ஷன் கொடுத்தாரு.
இல்லை, அதுக்கு தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் மாநில அரசுகள், பெரும்பான்மையான மாநில அரசுகள் இந்தி கூட்டணியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகள், மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். இங்கே இன்னுமே நிறைய ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னும் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டெண்டரில் இன்னைக்கு ஒரு 400 கோடி ஊழல் என்று சில கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். அதனால் இங்கே உள்ள பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்த மட்டில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் 10 ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2Gயில் ஆரம்பித்து காமன்வெல்த்தில் ஆரம்பித்து எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நீங்கள் வேணால் சொல்லலாம், ஆனால் நேரடியான எந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாதவர் பிரதமர் என்பதை அவர் மறுபடியும் நிரூபிப்பார். அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மேடம், இந்த யானை புத்துணர்வு முகாம் நடத்தாமல் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது போய் யானைப்பானுக்கு 2 லட்ச ரூபா தான் அறிவிச்சிருந்தா கேள்விப்படுறாங்க. அது கள்ளச்சாராயமாக இருந்தால் 10 லட்சம் கிடைக்கும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்குனா 10 லட்சம் கிடைக்கும். அது அது பட்டாசு தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும், விவசாய தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால் தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும். இது இவ்வளவு கொடுமை. அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான், வேண்டியவர்களுக்கு அதிகமானவற்றை கொடுங்கள் என்பதுதான் எனது கருத்து. யானைகளை பராமரிக்க வேண்டும் என்பதில் அவங்க மந்திரிகளுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கிறது. அவர்களே குறை சொல்லிக்கூட அண்ணன் பொன்முடி அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதனால் யானைகளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்த வேண்டும், அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும், அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அவர்களை எப்படி விலங்கின மருத்துவர்களை வைத்து தொடர்ந்து கண்காணித்து அவர்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. சொல்கிறாங்க இல்லைன்னா இப்போ திருச்சி இந்த திருநெல்வேலியில் போய் ஆசீர்வாதம் வாங்காதுங்க, பக்கத்தில் போகாதுங்க. இப்போ யானையை மக்கள் கோயிலில் ஒரு ஆன்மீக எண்ணத்தோட வழிபடுறதை விட்டுட்டு அவர் பயமான ஒரு மிருகமாக அதை காமிச்சு பக்கத்தில் போயிடாதுங்க, அது பண்ணிடாதுங்க, இது பண்ணிடாதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீக ரீதியாக கோயிலுக்குள் யானை வைத்திருப்பதே அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மனிதர்களை தான் சரியாக பார்க்கல, யானையாவது சரியாக பாருங்கள் அப்படின்றதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. என்னால் யானை பாதிக்கப்பட்டால் அது பாகனாக இருந்தாலும் பிரச்சனை வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அண்ணன் ஸ்டாலினுக்கு இது தெரியாது, சகோதரி கனிமொழிக்கும் இது தெரியாது. ஏன்னா அவங்க கோயிலுக்கு போகிறதில்ல. அதனால் கோயிலுக்கு போகிறவங்கள்ட்டால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இனிமேலாவது ஆன்மீகவாதிகளை சற்று அங்கீகரியுங்கள் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. அவர் ஆன்மீகவாதி தான். அவங்க முதலமைச்சர் ஆன்மீகவாதியா இல்லையே. அடிக்கடி கோயிலுக்கு போனால் தான் யானைக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியும். திராவிடம்னு சொல்லி தமிழை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே கேட்டேன், 1000 குடமுழுக்குன்னு சொல்லிட்டீங்க. அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடமுழுக்காக போக முடியல, எத்தனையோ விருந்துகளுக்கு போகிறார், கேக் கட்ட போகிறார். ஆனால் ஒரு கோயில் குடமுழுக்கு வர முடியல. அதாவது தமிழக அரசு ஏற்கனவே வெள்ளத்துக்கு நிதி உதவி கிடைச்சி, அப்பவும் மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கல. நிதியமைச்சர் ஆய்வு பண்ணாங்க. இப்பவும் மாநில அரசுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி, அதாவது அவரே அதில் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ மத்திய நிதிக்குழு வரும்பொழுது 33% இருந்தது, 10% எங்களுக்கு அதிகம் கிடைத்திருக்கிறார். அவங்க ஆட்சி காலத்திலே அவ்வளவு கிடைக்கல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளவு 3600 கோடி ரூபாய் அது ஜிஎஸ்டி இங்கேருந்து கிடைத்தது 3700 கோடியாக இந்த நாட்டுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடமிருந்து கிடைக்கும் வரி வருவாயை விட அதிகரித்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால் சும்மா நீங்கள் இன்னைக்கு நேற்று கூட நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், 3 மடங்கு மத்திய சாலைகளை போடுவதில் அதிகரித்திருக்கிறது. எல்லாம் 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 லட்சம் கோடி ரூபாய். அது மட்டுமல்ல, சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ 11,000 கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும்
இவர்கள் அந்த குறைபாடை குற்றச்சாட்டை வேண்டுமென்றே சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது, ஹரியானா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது. 2026 தமிழகமும் இதற்கு பதில் சொல்லும் என்பது எனது கருத்து. மேடம் ஒரே ஒரு கேள்வி. நடிகர் விஜய் வந்து விவசாயிகளை அழைத்து விருந்து கொடுத்துருக்காரு, தொடர்ந்து மக்கள் பக்கமாக வச்சுருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, அவர் நடவடிக்கை எடுக்கிறார், பார்க்கட்டும், நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். விவசாயிகளை கூப்பிட்டுருக்காரு, நம்ம யாரெல்லாம் கூப்பிடுறாரு, யாருக்கெல்லாம் செய்கிறாரு, அது வந்து உண்மையான நடவடிக்கையா ஷூட்டிங்கா, அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாஜக விஜய் கூட கூட்டணி பாஜக விஜய் கூட கூட்டணி மாநாடுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு விவசாயிகளுக்கு சரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், இந்த விஜய் அந்த விஜயெல்லாம் என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம்.